இதில் என்னென்ன ஃபைல் ஃபார்மேட் சப்போர்ட் ஆகும்னா ஃப்ளாக்கு, வேவு, MP3 ட்ராக் மட்டும் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் இங்கேயும் நெக்ஸ்ட்டு பேக்வேர்ட்லாம் பண்ணிக்கலாம். இதான் நெக்ஸ்ட் சாங் ப்ளே ஆகுது. ஸோ இது வந்து புதுசாக நான் ஆட் பண்ணியிருக்க ஒரு ஃபீச்சர். இன்கேஸ் நான் வேறு ஏதாவது ஒய்ஃபை கூட பேர் பண்ணணும் அப்படின்னா இந்த சேஞ்ச் ஒய்ஃபை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றி இருக்க ஒய்ஃபை வந்து ஸ்கேன் பண்ணிட்டு அதோட லிஸ்ட்டை வந்து இங்கே டிஸ்பிளேல காட்டும். ஆக்ஸ் கேபிள் மூலிமா வந்து இப்போ நான் ஆடியோ ப்ளே பண்ண போகிறேன். ஹலோ, வெல்கம் பேக் காய்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தேன் ஹைஃபை MP3 பிளேயர்னு சொல்லி. ஸோ அந்த ஷார்ட்ஸோட ஃபுல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா பேசிக்லி ஒரு ஹைஃபை MP3 பிளேயர் வித் டேக்கோட இருக்கிற MP3 பிளேயர். ஸோ இதில் டேக் மாடியூல் பார்த்திங்கன்னா இதுதான் டேக் மாடியூல். ஸோ இதில் என்ன டேக் யூஸ் பண்ணியிருக்கோம்னா PCM5102ங்கிற இந்த டேக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டேக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு டேக் தான். ஸோ இதோட TST எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான TST தான். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 3 கேட்டகரி இதில் வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எப்படியெல்லாம் பாட்டு கேட்கலான்னா, உங்களுக்கு SD கார்டு போட்டும் பாட்டு கேட்டுக்கலாம். ஸோ தென் ப்ளூடூத் வழியாக நம்ம ஆடியோ ஸ்ட்ரீம் பண்ணியும் பாட்டு கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து இன்டர்நெட் ரேடியோன்னு ஒன்று புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்டர்நெட் ரேடியோங்கிறது என்னென்னா, உங்களுக்கு நார்மலாக FM வந்து நீங்கள் பாட்டு கேட்குறீங்களா டியூன் பண்ணி ஸ்டேஷன் வச்சு. ஸோ அதே தான் உங்களுக்கு வந்து இன்டர்நெட் வழியாக கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ எதனால் வந்து இன்டர்நெட் ரேடியோ ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ட்ரோலர் வந்து கேப்பபிள் ஆஃப் ஹேவிங் போத் ஒய்ஃபை அண்ட் ப்ளூடூத். ஸோ ரெண்டுமே இருக்கிறதுனால ஸோ எதுக்கு அந்த ஒய்ஃபை ஆப்ஷனை சும்மா விடுவோமேன்னு சொல்லி இன்டர்நெட் ரேடியோ ஒன்று இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஓஎல்இடியில் தான் நமக்கு வந்து இதோட எல்லா இன்ஃபர்மேஷனும் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இந்த 5 பட்டன்ஸ் தான் நமக்கு ஃபுல்லாக நேவிகேஷன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த 5 பட்டன்ஸ் தான். ஸோ வால்யூம் அப், வால்யூம் டவுன், இது வந்து நெக்ஸ்ட்டு, இது ப்ரீவியஸு, இது வந்து ப்ளே பாஸ்க். பேசிக்காக ஒரு MP3 பிளேயர் எப்படி இருக்கணுமோ அப்படியே செட் பண்ணியிருக்கு. இந்த இப்போதைக்கு வந்து .PCBயில் தான் நான் அடித்து டெஸ்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபியூச்சரில் வந்து இதுக்கு ஒரு PCB ஒன்று பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ அப்படி PCB பண்ணுற மாதிரி இருந்தால் ஸோ இது கூட வந்து ஒரு நல்ல ஒரு ஹெட்ஃபோன் டிரைவர் ஐசியும் ஒன்று இன்க்ளூட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஈவன் ஹெட்ஃபோனை வந்து இப்போ டேரெக்டாக இதில் கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்கலாம். ஸோ ஏன்னா இதில் வந்து VRMS வந்து 2.1 வோல்ட் வரை வருது. ஸோ அந்த ஆடியோவே நல்லா லவுடாக தான் இருக்குது. ஸோ இன்கேஸ் நம்ம ஓவர் ஹெட் ஹெட்ஃபோன்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஓவர் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுற போது உங்களுக்கு வந்து பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதே வந்து ஹெட்ஃபோன் டிரைவர் நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா அந்த ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிடலாம். ஸோ வாங்க கைஸ், இப்போ நம்ம SD கார்டில் வந்து சாங்ஸ் ரைட் பண்ணி இதோட டெஸ்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். கைஸ், இதுதான் நான் SD கார்டில் வச்சுருக்க சாங்ஸு. ஸோ ஃப்ளாக் வந்து இந்த ஃபோல்டரில் போட்டிருக்கேன். ஸோ தென் வேவ் வந்து இந்த ஒரு ஃபைல் வேவில் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 16 பிட் தான் சப்போர்ட் ஆகும்னு சொன்னேன்ல. ஸோ அதனால் நான் இருங்க ஒரு சாங் நான் லைவாகவே 16 பிட்டுக்கு மாற்றி, அதாவது ஆக்சுவலாக அந்த சாங் வந்து 24 பிட்டில் இருக்க சாங்கு. ஸோ அதை வந்து 16 பிட்டுக்காக நம்ம ரீசைஸ் பண்ணி இதில் போட்டு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா 24 பிட்டில் இருக்க சாங்கு. ஸோ இதை வந்து நான் கனெக்ட் பண்ணி உள்ளே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட் ஆயிடுச்சு. இதை நான் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா 16 பிட்டுக்கு நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். ஃபைல் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் 16 பிட்னு. ஓகே, எக்ஸ்போர்ட்டு. இப்போ வந்து அதையும் தூக்கி இந்த ஃபோல்டரில் நம்ம பேஸ்ட் பண்ணிக்குவோம். காப்பி பேஸ்ட். ஓகே கைஸ், 26 MB பேஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, சாங்ஸை ஏற்றியாச்சு. இப்போ இந்த SD கார்டை வந்து இந்த ஸ்லாட்டில் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன்.
இந்த ஸ்லாட் தான் கைஸ் இருக்கிறதுலே ரொம்ப மட்டமான ஸ்லாட்டு. ஓகே கைஸ், போட்டாச்சு. இப்போ ஆன் பண்ணி யூஐ அண்ட் ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ஆன் பண்ணியாச்சு கைஸ். ஸோ இப்போ வந்து இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்பி ஆடியோங்கிறது வந்து இந்த எஸ்டி கார்டு தான். ஸோ அதுக்கு ஒரு தனியாக ஐக்கான் செஞ்சு மாற்றணும். ஸோ நான் ஃப்யூச்சரில் யூஏ என்ஹான்ஸ் பண்ணும்போது மாற்றிடுறேன். ஸோ அது வரையும் யூஎஸ்பி ஆடியோ இருந்துட்டு போகுது. ஸோ தென் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் ஆப்ஷன். ஸோ இது எதுக்காகனா, உங்களுக்கு ஃபோனில் இருக்க ஆடியோ வந்து நீங்கள் இந்த இஎஸ்பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஸோ டேக் வழியாக கேட்டுக்கலாம் நீங்கள். ஸோ அதுக்காக இந்த ப்ளூடூத் ஆப்ஷன். ஸோ லாஸ்ட்டாக தான் நான் சொன்ன அந்த இன்டர்நெட் ரேடியோ. ஸோ இது வந்து புதுசாக நான் ஆட் பண்ணியிருக்க ஒரு ஃபீச்சர். ஸோ இப்போ அங்கே யூஎஸ்பி ஆடியோலேருந்து பார்த்துடலாம். ஸோ யூஎஸ்பி ஆடியோ கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எஸ்டி கார்டில் வந்து என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குங்கிறது வந்து டிஸ்பிளே பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த இதெல்லாம் ஃபோல்டர்ஸு, மற்றதெல்லாம் ஃபைல்ஸ். இதெல்லாம் ரூட்டில் இருக்க ஃபைல்ஸ்லாம் இப்படி நீங்கள் ஸ்க்ரோல் இப்படி அப் டவுன் நம்ம பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு இந்த பாட்டு ப்ளே பண்ணுறேன்னா சென்டர் பட்டன் ஃபார் பிளேயிங். ஸோ இப்போ வந்து இதோட ஆடியோ வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ இதோட ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதில் மேலே இந்த இடத்துல விங்கிறது வந்து நத்திங் பட் வால்யூம். உங்களுக்கு இந்த இடத்துல ஃப்ளாட்டுன்றது வந்து நமக்கு ஈக்குவலைசர். இது வந்து நம்ம ஷஃபிள் பண்ணுவோம்ல, ஷஃபிள் ரிப்பீட்டு. ஸோ அந்த மாதிரி அந்த ஆப்ஷன்ஸோட இது. ஸோ கீழே வந்து ப்ளே பாஸோட இண்டிகேஷனுக்காக கீழே கொடுத்துருக்கேன். இது வந்து நார்மல் சீக் பார். ஸோ ஃபைல் நேம் வந்து உங்களுக்கு சென்டரில் உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆகிட்ருக்கும். தென் உங்களுக்கு கீழே காட்டுறது வந்து ட்ராக்கோட டைமிங். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இது வந்து வால்யூம் அப்பு. ஸோ கீழே அமுத்துனீங்கன்னா வால்யூம் டவுன். ஸோ இதே வால்யூம் அப் பட்டன் நம்பர் வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈக்யூ சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ பேஸ் மாறிடுச்சு. அடுத்து ராக்கு. இது வந்து வோக்கல். ஸோ உங்கள் ட்ரிபிள் மட்டும் அதிகமாக வரும், வோக்கல் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது ஃப்ளாட்டு. ஸோ மொத்தம் 4 ஈக்யூ இருக்கும். ஸோ தென் கீழே இருக்கிற பட்டன் அதே மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த ஒரே ட்ராக்கை ரிப்பீட் பண்ணுற ஆப்ஷனு இல்லை ஷஃபிள் பண்ணுற ஆப்ஷன். ஸோ அதுக்கு வந்து இந்த ஆப்ஷன், இந்த பட்டன் யூஸ் பண்ணணும். ஸோ தென் வந்து இந்த நெக்ஸ்ட் அண்ட் ப்ரீவியஸ் பட்டன் எதுக்காகனா, சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் சாங் ப்ளே ஆயிரும். ஸோ அதே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்வேர்டு அண்ட் ரிவைண்ட் பண்ணிக்கிற மாதிரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டேப் பண்ணோன்னா அடுத்த சாங் வந்து ப்ளே ஆயிரும். ஸோ இந்த MP3யோட மாடலில் வந்து நான் வந்து 16 பிட்டு 44 kHz சாம்பிளிங் ரேட்டில் ப்ளே ஆகிற மாதிரி தான் மேக்ஸிமம் செட் பண்ணியிருக்கேன். ஸோ பிகாஸ் இந்த டேக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேப்பபிள் ஆஃப் டீகோடிங் 32 பிட் ஆடியோ. ஸோ ஆனால் வந்து என்னோட இந்த ESP32னால இது வந்து லிமிட் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஏன்னா இதுக்கு வந்து நம்ம 32 பிட்டோ 24 பிட்டோ டீகோட் பண்ணுற கேப்பபிலிட்டி இல்லை. ஸோ அதனால் வந்து நான் இப்போதைக்கு 16 பிட்டாக மாற்றி இந்த டேக்கில் வந்து 16 பிட் ஆடியோ தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். ஸோ இன்கேஸ் நான் இந்த கண்ட்ரோலரை வந்து நான் வேறு ஏதாச்சும் ஒரு பவர்ஃபுல்லான கண்ட்ரோலருக்கு ரீப்ளேஸ் பண்ணேன்னா நம்ம இதே டேக்கை வச்சு கூட நம்ம 32 பிட் ஆடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்க முடியும். இதில் என்னென்ன ஃபைல் ஃபார்மேட் சப்போர்ட் ஆகும்னா, ஃப்ளாக்கு, வேவு, MP3 இது எல்லாமே வந்து சப்போர்ட் ஆகுது. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். நான் உங்களுக்கு டெமோலேயும் உங்களுக்கு செக் பண்ணி காட்டிடுறேன். தென் இப்போ ப்ளூடூத் டெமோவை பார்த்துடலாம். ஸோ ப்ளூடூத்துக்குள்ளே கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் அப்படி ஓரமாக வச்சுட்டு செட்டிங்ஸில் போய் ப்ளூடூத் சர்வ்ஸ் ஹைஃபை பிளேயர். ஸோ இப்போ கனெக்ட் ஆனோடனே உங்களுக்கு வந்து அந்த வெயிட்டிங் ஃபார் கனெக்ஷனுங்கிறது வந்து போயிடுச்சு. ஸோ தென் இப்போ நான் ஒரு சாங் ப்ளே பண்ணுறேன். இந்த எண்ட் ஆஃப் பிகினிங் இருக்கே, இது போயிடுச்சு. ப்ளே. இப்போ பிளேயிங் வந்துருச்சு. இதே நான் வந்து இதில் ஃபோன்லேயும் வால்யூம் அப் வால்யூம் டவுன் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த பிளேயர்லேயும் சேஞ்ச் ஆகிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ ஈவன் நான் பிளேயர்லேயே இப்போ நான் மாற்றணுன்னா கூட ஃபோன்லேயும் உங்களுக்கு வால்யூம் அப் வால்யூம் டவுன் ஆகும். ஸோ ப்ளூடூத்தில் இவ்வளோ தான் கைஸ். நீங்கள் ட்ராக் மட்டும் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் இங்கேயும் நெக்ஸ்ட்டு பேக்வேர்ட்லாம் பண்ணிக்கலாம். இதான் நெக்ஸ்ட் சாங் ப்ளே ஆகுது. அடுத்த சாங் ப்ரீவியஸ் சாங். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேசிக்காக என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ தென்
இதில் வந்து பேக் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு மெயின் மெனு வந்துடும். ஸோ இப்போ இன்டர்நெட் ரேடியோ. ஸோ இந்த இன்டர்நெட் ரேடியோ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்ட்ரீம் பண்ணுற ஒரு லிங்க் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எனக்கு தெரியுதான்னு தெரியல டிஸ்பிளே. ஸோ இப்போ ஸ்டேஷன் லிஸ்ட்டை வந்து ஃபெச் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ மிர்ச்சி, ரேடியோ சிட்டி. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு எஃப்எம் ஸ்டேஷன் தான். ஸோ இந்த எஃப்எம் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஃப்எம் ஃப்ரீக்வன்சிலையும் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுவாங்க. ப்ளஸ் நம்ம இந்த மாதிரி அவங்க ஒரு வெப்சைட் வச்சுருக்காங்கன்னா அந்த வெப்சைட்லேயும் வந்து ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. ஸோ அந்த வெப்சைட்டில் இருக்க ஸ்ட்ரீமிங் லிங்க் தான் எடுத்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ இது பரிதாபங்கள்னு ஒரு ஸ்டேஷன் இருந்துச்சு. இதில் என்னென்னா பார்த்திங்கன்னா நம்ம கோபி சுதாகர் இருக்காங்களா, அவங்களோட வீடியோவே வந்து ஆடியோ மட்டும் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு பாவங்களாக வந்து ரிப்பீட்டாக வந்துட்டே இருக்கும். ஸோ நேற்று தான் கண்டுபிடிச்சி எடுத்து போட்டேன். நேற்றுலேருந்து அது மட்டும் தான் வந்துட்டுருக்கு. அதில் வேறு எதுவும் வரல. பஃபரிங் ஆகிட்டு இப்போ தீபாவளி ட்ராவல் பாவங்கள் ஓடிட்டுருக்கு. இப்போ லைவாக ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. இப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா அது கேட்கும் ஆடியோவாக. ஸோ இதில் பேக் வரக்கு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேக் வந்துடும். நீங்கள் ஸ்டேஷன் நீங்கள் மாற்றிக்கலாம் அப்டவுன் வச்சு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இன்டர்நெட் தேவைப்படும். ஸோ இன்டர்நெட் நான் ஆல்ரெடி வந்து என் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணியிருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்கேஸ் நான் வேறு ஏதாவது ஒய்ஃபையை கூட பேர் பண்ணணும் அப்படின்னா இந்த சேஞ்ச் ஒய்ஃபை கொடுத்திங்கன்னா உங்களுக்கு சுற்றி இருக்க ஒய்ஃபை வந்து ஸ்கேன் பண்ணிட்டு அதோட லிஸ்ட்டை வந்து இங்கே டிஸ்பிளேல காட்டும். ஸோ இப்போ ஹோம்ஃபை, ஜெயராம் ஃபைனான்ஸ் 2 இருக்குது. ஸோ இது இந்த ஹோம்ஃபை தான் என்னோடய வீட்டோடது. சரி, நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பாஸ்வேர்ட் செட் பண்ணுறதுக்கு வந்து இந்த 2 பட்டன் தான். வால்யூம் அப் பண்ணிட்டிங்கன்னா ஆல்ஃபாபெட் வந்து ஃபார்வர்ட்லேயும் பேக்வர்ட்லேயும் மூவ் ஆகும். எதாவது உடச்சிட போகிறேன், அப்பப்போ பயமாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய டைம் நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் கைஸ். சென்டர் பட்டன் மட்டும் அமுத்தி வைங்க. அது வந்து என்ட்ரு பட்டனு. பாஸ்வேர்டு வந்து இந்த இதுதான் லெட்டராக இருந்தால் நீங்கள் நெக்ஸ்ட் அமுத்திங்கன்னா அங்கே உங்களுக்கு ரைட் ஆயிரும். தென் அப்படியே நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் போட்டுக்கலாம் இந்த மாதிரி பேக்வேர்ட் ஃபார்வர்டு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக போட்டிங்கன்னா கனெக்ட் ஆயிரும். இது என்ன தப்பான பாஸ்வேர்டு தான். 1 2 3 4 மறுபடியும் 1 2 3 4 இதான் கைஸ் கரெக்டான பாஸ்வேர்ட். இப்போ கரெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்டேஷன் கிளிக் பண்ணி பாட்டு கேட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு என்னோடய ஆம்பிளிஃபையரில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன டெமோ மட்டும் காட்டிடுறேன். ஏன்னா வந்து சொல்லிகிட்டே இருக்கேன், ஒரு ஆடியோ கேட்டால் தான் உங்களுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ அதனால் நான் கனெக்ட் பண்ணி ஒரு சின்ன டெமோ மட்டும் காட்டுறேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஆம்பிளிஃபையர் ஆன் பண்ணி நம்ம MP3 பிளேயர் கனெக்ட் பண்ணி ஒரு ஆடியோ டெமோ ஒன்று பார்த்துடலாம். ஸோ இப்போ பூட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்னோடய ஆக்ஸ் கேபிள் எடுத்து நான் இதில் அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து USB ஆடியோவிலேருந்து நான் உங்களுக்கு ஒரு நான் காப்பிரைட் சாங்ஸை வந்து நான் ப்ளே பண்ணி டெமோ காட்டுறேன். ஸோ நேவிகேட் வந்து நம்ம பண்ணி USB ஆடியோக்குள்ளே போய்க்கலாம். இப்போ வால்யூம் 17 இருக்குது. ஈக்குவலைசர் வந்து ஃப்ளாட்டில் வச்சுருக்கேன். நான் ஈக்குவலைசர் வந்து ஒன்று சேஞ்ச் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எஃபெக்ட் பார்த்து சொல்லுங்கள். ஸோ இதான் கைஸ் அந்த 4 ஈக்குவலைசர். ஸோ இப்போ நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் அண்ட் ரிவைண்ட் பண்ணி டெமோ காட்டுறேன். I love everything. Fire spread
sun. My world's so bright, it's hard to breathe, but that's alright. Hush. ஓகே கைஸ், ஆடியோ கேட்டிருப்பீங்க. ஸோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் கன்வெர்ட் பண்ண அந்த ஃப்ளாக் சாங் 16 பிட்டையும் நான் ப்ளே பண்ணி காட்டிடுறேன். ஸோ அதை நான் ஓப்பன் ஆகாத மட்டும் ஜஸ்ட் உங்களுக்கு வெரிஃபை பண்ணி காட்டிடுறேன். பிகாஸ் ஆனால் அதை ஃபுல்லாக ப்ளே பண்ணணுன்னா எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் போட்டுருவாங்க. ஓகே, நான் இட்ஸ் பிளேயிங். ஸோ நான் வெளியே வந்துடுறேன். ஸோ இதில் ஃப்ளாக்கு சப்போர்ட் ஆகும். உங்களுக்கு வேவ் ஃபார்மேட்டும் வந்து உங்களுக்கு ப்ளே ஆகும். ஸோ ப்ளே ஆகுன்னு சென்ஸ் இந்த கண்ட்ரோலர் லிமிட்டேஷனால் நமக்கு 16 பிட் 48 kHz சாம்பிளிங் ரேட்டில் மட்டும் தான் ப்ளே ஆகும். ஸோ இன்கேஸ் நம்ம ஃபர்தராக நான் சொன்ன மாதிரி 10 சீஸ் இல்லை ராஸ்பெரி பை அந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா நம்மளால் 32 பிட் ஆடியோவும் கேட்க முடியும் இந்த டேக்னால். ஸோ இப்போ வந்து நான் அந்த இன்டர்நெட் ரேடியோ ஆப்ஷனையும் ஒரு டெமோ காட்டிடுறேன். ஸோ ஒய்ஃபை கனெக்ட் ஆகிருச்சு. ஸோ நான் நம்ம பரிதாபங்கள் சேனல்லே போடுறேன். நீ போய் பாட்டில் எடுத்துட்டு வாடா. பாட்டில ஏப்பா பட்ட பகல நடு வீட்டுல உட்கார்ந்து குடிக்கிறீங்க, ஏப்பா அப்படி கெட்டு போயிட்டீங்க? சர்பத் பாட்டில் எடுத்துட்டு வாடா. நல்லா சர்பத்து, நல்லா சர்பத்து நல்ல பேக் வந்துடுறேன். ஓகே காய்ஸ், ஆடியோட டெமோஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஃபர்தராக வந்து நான் இதில் ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், ஸோ இந்த சைடில் கொஞ்சம் இன்னும் ஒர்க் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி ஏதாச்சும் சஜஷன் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நான் என்ன இதில் பிளான் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹெட்ஃபோன் ஆம்பிளிஃபையர் சொல்லியிருந்தேன்ல, ஸோ அதோட அந்த டிரைவர் ஐசி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பிசிபி ஒரு MP3 பிளேயர் சைஸில் பில்ட் பண்ணிவிட்டு ஒரு கேசிங்லாம் பண்ணி ஒரு பாக்கெட் சைஸ் MP3 பிளேயர் மாதிரி இன்னொரு வீடியோ ஒன்று போடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இது போன்ற உங்களுக்கு ஆடியோ கண்டென்ட் வேணும்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.